பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் ரோமர் புத்தகம் அதிகாரம் 6 வசனம் 9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அல்லேலூயா. அதன் பின்புறம் படித்தால் அது எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவர் மரித்தது பாவத்திற்கு என்று ஒரு தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நாம் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்பியிருக்கிறோம். ஒருமுறை நாம் பாவத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு எழ முடியாமல் தவித்து கொண்டிருந்த நிலையில் தேவன் நம்மை கை தூக்கி குனிந்து அவருடைய காருண்யத்தால் நம்மை இழுத்து கொண்டார். அந்த மரணம் அவரோடு கூட மரித்ததினால் இன்று நாம் பிழைத்திருக்கின்றோம். இனி அவரை எப்படி மரணம் அணுகாதோ அப்படியாக நாம் அவரில் பிழைத்து கொண்டு இருந்தோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் அவரிலே நிலைத்திருக்கும், தங்கும், தாபரியம். ஆகவே நாம் அவரோடு கூட இணைந்து அவரில் மரித்தோம் என்றால், நம் ஆசைகளுக்கு மரித்தோம் என்றால், நம் தேவைகளுக்கு, நம்முடைய இந்த உலக பிரகாரமான மாயையான உலகத்திற்கு நாம் மரித்தோம் என்றால், நாம் தேவனோடு கூட பிழைப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட அவரை விசுவசித்து அவரை சுவிசேஷமாய் அறிவிப்போமா? God bless you.